ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஒரு சிம்பிளாக நம்மளோட ஆப்பில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு. என்னடா சிம்பிளான பேக்ரவுண்ட் இமேஜ் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன். ஸோ ஃபைல் நியூ போயிட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஸோ இது என்னது, என்னோட பேக்ரவுண்ட் ஓகேங்களா கொடுத்துட்டேன். அண்ட் தென் பேக்கேஜ் நேம் சேம் டைப் calm.main and then என்னோட ரன் பண்ண வேண்டிய இது என்ன ரெக்கார்டு 2.2 and then டார்கெட்டும் நம்ம 2.2 வச்சுக்கலாம். லேட்டஸ்ட் வந்து அதை நீங்கள் உங்களோட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2.2 எல்லாமே செட் பண்ணிவிட்டேன். and then தீம் இப்போதைக்கு எனக்கு எது வேணாம் நன். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு அடுத்தது இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நம்மளோட ஐக்கான் எப்படி வேணும் அதுவும் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. and then நம்மளோட நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டி பேஜ் கேட்கும். ஸோ ஜஸ்ட் டைப் மெயின் should be start with caps main and then layout name is main and then none give finish. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஃபைலை நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னாக்கா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னோட ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது என்னோட அப்ளிகேஷன். இதில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணுறது, அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து இந்த ட்ராயபிள் ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம எல்லா இமேஜும் போடுவோம். ஆனால் இந்த ட்ராயபிள் இமேஜில் ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, ஜேபக் இமேஜ் போட்டிங்கனாக்கா அடிக்கடி எரர் வரும். மேக்ஸிமம் ஒரு சில ஜேபக் இமேஜ் சப்போர்ட் பண்ணாமையும் போகும். அதனால் நம்ம இது வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜாக தான் நம்ம போடணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜை இங்கே வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட கேன்வாஸ் சைஸ், அதாவது நம்மளோட பேக்ரவுண்ட் லேஅவுட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஒரு பெரிய இமேஜை கொண்டு வந்து நீங்கள் இதில் போய் வைக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபுல்லாக லோட் ஆகிறது லேட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம இமேஜை எப்படி சின்னதாக சுருக்கிறது, அதே மாதிரி நம்மளோட ஆப் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இமேஜை எப்படி வைக்கிறது, அது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி வந்து பிஎன்ஜி ஃபைலாக மாற்றுறது அப்படின்றத இந்த டுட்டோரியலில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பெஸ்ட்டு நமக்கு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம இமேஜ் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இமேஜ் நான் வந்து ஒரு ஹை ரெசல்யூட்டட் இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபோட்டோட சைஸ் நம்ம எப்படி செக் பண்ணுறது, நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் மேலே இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட வச்சு ரைட் கிளிக் பண்ணி டேக் இமேஜ் சைஸ் எடுத்து பாருங்கள். 2136 வித்து அண்ட் தென் ஹைட் வந்து 3261 ஹைட்டு பிக்சல் இருக்குது. பட் நம்ம ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்க்ரீன் சைஸ் வந்து அந்த அளவுக்குலாம் பெருசு இல்லைங்க. நார்மலாக ஒரு சின்ன சைஸ், ஒரு 800 720. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ 4.1 VFXனாக்கா 1800 × 720 and then 480 × 800. இப்போ நான் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, இப்போ வச்சுருக்க நான் சைஸ் என்னன்னாக்கா 480 × 720. ஸோ இந்த சைஸுக்கு என்னோட இமேஜை நான் வந்து கரெக்டாக செட் பண்ணலாம். ஓகேங்களா, எப்படி செட் பண்ணுறது? ஸோ ஃபோட்டோஷாப்பில் இமேஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துக்கிட்ட இன்கேஸ் உங்களுக்கு இந்த கன்ஸ்டன்ட் கிளிக் ஆயிருந்துச்சுனாக்கா எடுத்து விட்டுருங்க. நான் வித் 480 அண்ட் தென் இங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஹைட் என்ன. ஹைட்டு நம்ம இப்போ கரண்ட்டாக வச்சுருக்குது 720. ஓகேங்களா, ஜஸ்ட் கிவ் 720 கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இமேஜ் சின்னதாகிடுச்சிங்களா அழகா. ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. இதை நான் அப்படியே வந்து ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ். இது எனக்கு என்ன இமேஜாக வேணும், ஒரு ஜேபக் இமேஜாக வேணாம், இது எனக்கு பிஎன்ஜியாக வேணும். ஸோ டெஸ்க்டாப்பில் போய்ட்டு ஃபைல் நேம் என்ன, பிஜி ஃபார்மேட், இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும் இருக்குது இங்கே இருக்குங்களா, பிஎன்ஜி ஃபார்மேட் இருக்கா. ஸோ பிஎன்ஜி செலக்ட் பண்ணி சேவ்னு கொடுத்துருங்க. ஸோ என்னோட இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. இப்போது என்னோட டெஸ்க்டாப்பில் என் இமேஜை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டுங்களா, இங்கே இருக்குது இந்த இமேஜ் தான். இதை தான் நான் வந்து என்னோட ஆப்புக்கு பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிறேன். எப்படி செட் பண்ணுறது, ஜஸ்ட் செலக்ட் யுவர் லேஅவுட், ரைட் கிளிக், ஷோ இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, ஷோ இன் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கனாக்கா சைடில் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி விண்டோ வந்துடும். ஒரு சில பேருக்கு கீழே இருக்கும், அதுக்கு நீங்கள் மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த பேக்ரவுண்டை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா கேட்குது, அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்டோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே கேட்குது. இதில் இந்த ட்ராயபிள் ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம இமேஜ் இருக்கும். ஆனால் இமேஜ் இல்லை. என்ன காரணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இமேஜை நம்ம கொண்டு வந்து ட்ராயபிள் ஃபோல்டரில் போடணும். எப்படி போடுறது, ஒன்றும் இல்லை, வெறும் நம்ம எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் இந்த இமேஜ் இருக்குங்களா, இதை அழகாக அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ட்ராயபிள் HTTP இல்லை எதில் வேணுமோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் அந்த ட்ராயபிளே இதில் போட்டேன். காப்பி ஃபைல்னு கேட்குது, லிங்க் டு ஃபைல் கேட்குது. நம்ம காப்பி ஃபைல் தான் கொடுக்கணும், லிங்க் டு ஃபைல் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, காப்பி ஃபைல் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ என்னோட பிஎன்ஜி இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சிங்களா. ஓகே, வேலை முடிஞ்சு. இப்போ என்னோட பேக்ரவுண்டில் போய் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என் ட்ராயபிள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே வந்துருச்சிங்களா பிஜி, இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. பேக்ரவுண்டில் செட் ஆயிடுச்சா. ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா.
பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், ரன் as Android application, give yes. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஆப் லோட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட இதில் வந்து இதை எடுத்து பார்க்கலாம். இமேஜ் வந்து நம்மளோட எமுலேட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த அவுட்புட் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமேஜ் செட் பண்ணுறப்பங்க மேக்ஸிமம் வந்து இந்த PNG ஃபார்மேட் தான் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ PNG ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சப்போர்ட் ஆகும். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆகி வந்துருச்சு தெரியுதுங்களா? என்னோட பேக்ரவுண்டில், அதாவது என்னோட எமுலேட்டரில் பேக்ரவுண்ட் வந்துச்சு. ஸோ இப்படி தாங்க ஆண்ட்ராய்டில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் உங்கள் ஆப்ஸுக்கு செட் பண்ணணுனாக்கா இதான் ப்ரொசீஜர். ஈஸியாக இருக்குங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.